இன்றைக்கி நம்ம வண்டாரக்குழி சேனலில் கோஸ் கூட்டு முட்டைக்கோஸ் கூட்டு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் பொடியாக அரிஞ்சது, அடுத்து பருப்பு. இது வந்து சிறுபருப்பு தான் வேக வச்சுருக்கோம். சிறுபருப்பு தான் கூட்டுக்கு ஏற்றதாக இருக்கும். இது கடலைப்பருப்புலேயும் பண்ணலாம். சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, ஜீரகம், தேங்காய் போட்டு அரைச்சது. அடுத்து தாளிக்கிறதுக்கு இதோட தக்காளி, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, ஜீரகம் தாளிக்கிறதுக்கு, உப்பு எப்போவுமே கல் உப்பு தான் சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். அடுத்து இதோட 2 பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கணும். 2 இல்லை 3 பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கணும் கூட்டோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொடி பொடியாக அரிஞ்ச கோஸு பாத்திரத்தில் போடுறோம். அதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கணும். அதோட பச்சை மிளகா ஒரு 2 இல்லை 3 உடச்சி சேர்த்துக்கணும். இது வந்து காரம் தேவைப்படுறவங்க மிளகாயை பிச்சு விட்டு சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ பொடியாக அரிஞ்ச கோஸ் போட்டுக்கிட்டோம். அதோட பச்சை மிளகா, உடச்ச பச்சை மிளகா 3 போட்டிருக்கோம். தக்காளி, ஒரு சின்ன தக்காளி போட்டிருக்கோம். கூட்டுக்கு அதிக தக்காளி போடக்கூடாது, ஏன்னா அதிக புளிப்பாக இருக்கும். இப்போ அதை வேக வச்சுட்டு அடுத்து அதோட டால் சேர்க்கணும். அதாவது சிறுபருப்பு, கூட்டுக்கு சிறுபருப்பு தான் நல்லாயிருக்கும். தாளிக்கிறது சின்ன வெங்காயத்தில் தாளிப்போம். கோஸ் வெந்துருச்சு. இதோட பருப்பு சேர்த்துக்கலாம். சிறுபருப்பு வேக வச்சது. அடுத்து இதோட தேங்காய் சேர்த்துக்கலாம். போட்டாச்சு. கேபேஜ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு கிண்டி விட்டு வேண்டியதான். சுவையான கேபேஜ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கலர் ரொம்ப டார்க் எல்லோவாக இருக்கக்கூடாது, இந்த லைட் எல்லோ தான் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உடல் எடையை குறைக்கிறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, இவங்கெல்லாம் கேபேஜ் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். தேங்க்யூ, பாய்.